தி கோட் ரிவ்யூ. விஜய் வெஸ் விஜய். களம் புதுசு, ஆனால் திரைக்கதை பழசு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அப்பா மகன் ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டை. ரெண்டு பேரும் எதிரியானா எப்படி இருக்கும், அதாங்க கோட்டு. வேற ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு புதுசாக எதுவும் இல்லை. பட் அதில் டீஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜயை கொண்டு வந்திருக்கிறது தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. விஜயை நம்ம எப்பயுமே பார்த்து ஒரு 3 பாட்டு, கொஞ்சம் காமெடி இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த விஜயை எப்படி கொஞ்சம் மாற்றி காட்டுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த லியோ படத்துலேயும் சொதப்புன்னு சொதப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பீஸ்ட்னு ஒரு படமும் பார்த்தா அதுக்கு முன்னாடி அதுலேயும் அதே மாதிரி சொதப்பியிருக்காங்க. பட் விஜய் கிட்ட இருக்கிற ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட நடிப்பு, அவரோட டான்ஸ், அந்த விஷயங்களை அவர் இன்னும் கேரி பண்ணியிருக்காரு. மெச்சூரிட்டி லெவலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது படத்துக்கு படம் மாறிட்டுருக்கு. பட் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அப்பா மகன் எதிரே ஆனால் எப்படி இருக்குமோ அதுதான் ஸ்டோரி. அதுதான் த கோட் மூவி. புதுசாக ஏதாவது ஸ்டோரியாக இருக்கான்னா சத்தியமாக கிடையாது. இது பழைய படங்களில் தூசு தட்டி திருப்பியும் அதை கொஞ்சம் மசாலா தடவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறனால ஏஐ பண்ணுறேன், டிஏஜிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணதாக சொன்னாங்க. பட் எனக்கு பார்த்தா இதில் பெருசாக செலவு பண்ண மாதிரியும் கிடையாது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எங்கேயுமே காணோம். படத்தில் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்னேகாவோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் இல்லைன்னா படம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அப்பப்போ சொல்லிக்கிற மாதிரி லைட்டாக காமெடி இருக்குது, மிச்சபடி படத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. விஜய் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸாக வச்சு கடைசியில் வர அந்த 2 மினிட் பிளாப்பர் மட்டும்தான் படத்தில் இருக்கிறதுலையே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்து இப்போ காசு கொடுத்து பார்த்ததுக்கு கடைசியாக வர அந்த பிளாப்பர் பார்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்குது. மற்றபடி வெங்கட் பிரபுன்ற ஒரு டைரக்டர்கிட்ட மங்காத்தா மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி படத்தையும் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இது வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணாரா அப்படின்றதே தெரில. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அவரோட தம்பி, அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்களை வச்சே படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அது சீரியஸாக சொல்கிறேன், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இரிட்டேட்டாகவே இருக்குது. ஸோ பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த படங்கள்லையாவது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜிஎம்லேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு யுவன் அவுட் ஆஃப் த மார்க்குன்றது தான் நான் சொல்லுவேன். சாங்ஸ் எல்லாத்துமே சொதப்புன்னு சொதப்பி இருக்கிறாங்க. ஒரே ஒரு மெலடி சாங்ஸ் விஜய் வாய்ஸில் பக்காவாக இருக்குது. ஸோ அதை தவிர சொல்லிக்கிற மாதிரி இதில் மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸாக கொடுக்கல. இதுக்கு அனிருத்தை விட்டுருந்தா பூந்து விளையாண்டுருப்பாப்புல ஒரு 4 மெலடி பக்காவாக வந்திருக்கும். ஸோ அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. விஜய் படத்தில் பாட்டு மிஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. படம் மிச்சபடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுது. ஓரளவுக்கு பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த கோட் படத்தில் ஃபஸ்ட்லேருந்து 3 மணி நேரத்துக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் கடைசி இந்த 2 நிமிஷம் வர பிளாப்பரை செமையாக டைரக்ட் பண்ணியிருக்காப்புல வெங்கட் பிரபு. 3 மணி நேரம் போட்ட அந்த எஃபர்ட்டை இந்த பிளாப்பரில் பண்ண எஃபர்ட் இருக்குல்ல, அதை பண்ணியிருக்க அந்த டைமிங் எடுத்த மாதிரி அதை படம் ஃபுல்லாக எடுத்திருந்தாருன்னா படம் அட்லீஸ்ட் கொஞ்சமாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். எனிவே நெக்ஸ்ட் படம் நல்ல படமாக அமைய வாழ்த்துக்கள் வெங்கட் பிரபு. நன்றி.